அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 28th chapter 6th verse. He is not here, for he is risen, as he said. Come, see the place where the Lord lay. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, 2025 வருடங்கள் முன்னதாகவே நீங்க எங்க பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர். இயேசுவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. And you are reigning at the right hand the kingdom of God. Thank you Jesus. உங்களுடைய ரட்சிப்பிற்காக நன்றி. எங்க பாவங்கள், சாபங்கள் எல்லாமே நீங்க சிலுவையில முடித்து விட்டதுக்காக நன்றி இயேசுவே. ஆனா நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா? உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுங்க நீங்க எங்களை சொல்லியிருக்கிறீங்க. சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை பாரமாக இருக்கிறது ஐயா. அப்பொழுது நாங்க இயேசுவுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்ற கேள்வி எங்க இருதயத்துல எழுப்ப கிருபை செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இது கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் உமக்காக சாட்சியின் பாத்திரவன்களாக எழும்பி நிற்க கிருபை செய்யுங்க. வளர்ந்த எலும்புகள் உயிரடைய கிருபை செய்திரே. அதே போல தகப்பனே, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்காக எதுவும் செய்யல, ஆனா இப்பொழுது நான் கர்த்தருக்காக சாட்சியின் பாத்திரவனாக நிற்க வேண்டும். தேவ சித்தம், தேவ திட்டத்துக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றிலிருந்து நான் இயேசுவுக்காக அவருடைய சீஷனாக வாழ்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியமான பாத்திரவன்களாக உருவாக்குங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. அந்த இருதயம் உங்க பாதத்தண்டை வரை கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைகளை தொடுவீராக. தேசத்தின் அலங்கங்கள் இடிந்து போய் கொண்டிருக்கு. அழிந்து போற ஆத்மாக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபாவி உள்ள வாலிபர்கள் எழும்ப கிருபை செய்யுங்க இயேசுவே. மனமிறங்கி நாங்க கேட்கணும். தயவாக இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க ஒவ்வொருத்தரையும் ஜெப வீரர்களாக, செயல் வீரர்களாக உருவாக்கி தரப்போவதற்காக நன்றி. வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற பாத்திரவன்களாக ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவே. Let them have a strong relationship with you, Lord and Savior Jesus Christ. உங்க வருகை சமீபமா இருக்கு. மௌனமாக இருக்கிற நாட்கள் இல்லை ஐயா. அவங்க கிட்ட பேசுங்க, பேசுங்க இயேசுவே. Let the resurrection power of Jesus Christ be touched in each and every souls right now. அவங்களை இப்பொழுது நீங்க தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அவங்கள நீங்க வல்லமையின் பாத்திரவன்களாக ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி இயேசுவே. அறுவடை மிகுதி, வேலையாட்கள குறைவு இயேசுவே. அறுப்புக்கு எஜமானனே, நாங்கள் உங்ககிட்ட கேட்கிறோம், எழுப்புங்க. இதை கேட்குற அநேக பேர் எழுப்புங்க. இனி அவங்க மௌனமாக இருக்கக்கூடாது. நான் பக்கத்து வீட்டிலேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இயேசு எனக்கு செய்த காரியத்தை நான் பிறருக்கு சொல்லுவேன், இயேசுவை பற்றி நான் பிறர் வாழ்க்கையில் நான் விதைப்பேன் அப்படின்ற ஒரு முடிவெடுக்க கருவை செய்யுங்க அப்பா. உங்கள் அன்பை உங்களை மூடி மறைத்துக்கொள்ள ஆளுகை செய்யுங்க. அந்த அன்பின் நிமித்தம் பிறருக்கு சுவிசேஷன் சொல்கிற பாத்திரவன்களாக உருவாக்கி தாங்க இயேசுவே. மனம் இறங்குங்க ஐயா. ஏதோ கடமைக்காக வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக செயல் வீரர்களாக எழும்பி நிற்க கிருபை செய்யுங்க. இந்த ரிசரக்ஷன் டே
ஒரு மாற்றம் உடையதாக இருப்பதாக. ஆமென். Thank you Jesus. Let this resurrection day be a transformative day for each and every people who are listening. Amen. Thank you Jesus. பரலோக ராஜ்யத்திற்கு ஆமாப்பா, நாங்கள் வர்றப்போ ஏதாவது ஒரு ஆத்மாவது நாங்கள் கொண்டு செல்ல கிருபை செய்யுங்க. எங்களையும் உருவாக்குங்க. பிறரை உருவாக்குற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யுங்கப்பா. Let there be a change in our life from now on. இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்கள் கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Happy Resurrection Day wishes my brothers and sisters. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே. God bless you. ஆமேன்.